ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, அதோட ஒரு ஜாவித்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கலந்து விட்டுருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதோட கட் பண்ண தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டேபிள் ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் 200 கிராம் சேர்த்துக்கிறேன். மசாலாவிலேயே நல்லா பிரட்டி விடுங்க. இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.